மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவோட தந்தை விபரீத முடிவெடுத்து உயிர் நீத்திருக்காரு. மகளின் பிரிவை தாங்க முடியாத நிலையில இப்போ இவரும் விபரீத முடிவெடுத்திருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருவள்ளூர் மாவட்டம் நஸ்ரத்பேட்டையில இருக்கிற நட்சத்திர விடுதியில விபரீத முடிவெடுத்தது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இது தொடர்பா நஸ்ரத்பேட்டையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த விசாரணை அடிப்படையில சித்ராவோட விபரீத முடிவுக்கு பல காரணங்கள் சொன்ன போதிலும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க. சித்ராவோட மரணம் தொடர்பா இந்த வழக்கின் விசாரணை திருவள்ளூர் மகளிர் சிறப்பு கோர்ட்ல கடந்த 3 வருஷங்களா நடந்துகிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து சித்ராவோட மரண வழக்குல மகளோட இந்த விபரீத முடிவுக்காக ஹேம்நாத் மேல மறைந்த சித்ராவோட தந்தை புகார் கொடுத்திருந்த நிலையில மகளிர் காவல் நிலையத்துல விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க. உரிய ஆதாரங்கள் இல்லாம கோர்ட் இவங்களை விடுதலை செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில ஓய்வு பெற்ற காவலரான காமராஜ் சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற அவரோட வீட்டுல விபரீத முடிவு எடுத்துக்கிட்டாரு. வீட்டுல இருக்கிற அவரோட அறையில கதவு நீண்ட நேரமா திறக்கப்படாம இருந்ததுனால கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்க்கும் போதுதான் காமராஜ் சடலமா கிடந்திருக்காரு.